Next என்னன்னு சொல்லிட்டு trade discount is a reduction given by the supplier to the buyer. சரியா, buyer on the list price of catalog. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா price of the goods it is given as a trade practice or when goods are purchased in large quantities. It is so as a deduction in the invoice. Trade discount is not recorded in the என்னது books of account. Only the net amount is recorded. Example, என்னது suppose the sale of goods for rupees 10,000 was made and 10% was allowed as trade discount. The entries recording sales will be recorded purchase எவ்வளோன்னு கொடுத்துருங்க 9,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன வந்து சொல்கிறாங்க, வியாபார தள்ளுபடி. சரி, இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வியாபாரத்தில் பொருளை அளிப்புற பொருளை வாங்குவதற்கு பட்டியல் விலையில் குறைத்தல் அல்லது விலைப்பட்டியலில் உள்ள விலையை விட குறைவாக வழங்கினால் அதுவே வியாபார தள்ளுபடி ஆகும். சரியா, பொருளை வந்து கொடுக்குறவங்க அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிறதோட என்ன பண்ணுறாங்க, கம்மியான விலையில் கொடுத்தா அதை வியாபார தள்ளுபடி அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ப்ரைஸை வந்து இருக்கிற 50 ரூபானாக்கா 45 ரூபாய்க்கு கொடுத்தா அது என்னது வியாபார தள்ளுபடி. இது வியாபார வழக்கப்படி அல்லது வாங்குவோர் அல்லது அதிக எண்ணிக்கையில் பொருட்களை வாங்கும்போது அளிக்கப்படுகிறது. அது வழக்கமாக வந்து வாங்குறவங்களுக்கு, அப்படி இல்லைனாக்கா அதிகமான அளவில் பொருளை வந்து வாங்குறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இத்தள்ளுபடி இடாப்பில் கழித்து காட்டப்படும். இது வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இது வந்து எதில் வந்து டிடக்ஷன் வந்து பண்ணி காட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்வாய்ஸில் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து டிடக்ஷன் வந்து பண்ணி காட்டுவாங்க. சரியா, அதேமாதிரி நிகர தொகை மட்டுமே பதியப்படும். நெட் அமௌண்ட் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. டிடக்ஷன் தி இன்வாய்ஸ். சரியா, வியாபார தள்ளுபடி கணக்கீடு எங்கும் பதியப்பட மாட்டாது. அதேமாதிரி ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்ன பண்ண மாட்டாங்க, எதுலையுமே ரெக்கார்டு வந்து பண்ண மாட்டாங்க. நிகர தொகை மட்டுமே பதியப்படும். நெட் அமௌண்ட் மட்டும் ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. அதேமாதிரி உதாரணமாக 10,000 மதிப்புள்ளவிற்கு பொருட்கள் விற்கப்படுகின்றனர் என்று வைத்துக்கொள்வோம். சரியா, அதில் 10% வியாபார தள்ளுபடி அளிக்கப்படுகிறது. இப்போ 10,000 ஷேர்ஸ் வந்து குட்ஸை வந்து விற்கிறோம். அது 10% அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு அளிக்கப்படுது என்றால் விற்பனை செய்யப்பட்ட பொருளின் மதிப்பு என்னது 9,000. சரியா, விற்பனை செய்யப்பட்ட பொருளோட மதிப்பு வந்து எவ்வளோ 9,000 அப்படிங்கிறாங்க. அப்போ 9,000 10,000 மைனஸ் என்னது 1,000 லெஸ் பண்ணு. இது போல் பொருளை வாங்கியவர் 9,000 என்று தன்னுடைய ஏடுகளில் பதிவு செய்வார். இதுதான் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுங்கிறாங்க. அதேமாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னது கேஷ் டிஸ்கவுண்ட் என்னது, அதேமாதிரி ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிஸ். சரியா, பேசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பர்பஸ் பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பர்பஸ்ஸு, இதில் வந்து நோக்கம். Cash discount is allowed to encourage the buyers of goods to make payment at an early due date. ரொக்க தள்ளுபடி, பொருளை வாங்கியவர் தொகையை முன்கூட்டி செலுத்துவதை ஊக்குவிக்கும் பொருட்டு ரொக்க தள்ளுபடி அளிக்கப்படுகிறது. பொருளை வந்து வாங்கினவங்க முன்கூட்டியே பொருளை வந்து அமௌண்ட் வந்து கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ரொக்க தள்ளுபடி கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் அலௌடு டு என்கரேஜ் பையர் டு பை குட்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டி. அதிகமான பொருளை வந்து என்ன பண்ணாங்க, வாங்குபவர் அதிகப்படியான எண்ணிக்கையில் பொருட்களை வாங்கும் பொருட்டு அவர்களை ஊக்குவிப்பதற்காக வியாபார தள்ளுபடி அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு வந்து டைம் ஆஃப் allowance. Cash discount is allowed by the seller and creditor to the buyer or debtors at the time of making payment. ரொக்க தள்ளுபடி வழங்கப்படும் காலம், ரொக்க தள்ளுபடி விட்டவர் அல்லது கடனேந்தரால் வாங்கியவர் அல்லது கடனாளிக்கு தொகையை திரும்ப செலுத்தும் போது வழங்கப்படுகிறது. அதேமாதிரி கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து எப்படி, அதை வந்து சேல் பண்ணுறவங்க இல்லாட்டி கிரெடிட்டாரு, அப்படி இல்லைனாக்கா பையர் இல்லாட்டி டெப்டார்ஸு தொகையை வந்து திரும்பி வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பே வந்து பண்ணுறாங்க. இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் அலௌடு பை த செல்லர் டு பையர் வென் குட்ஸ் ஆர் சோல்டு. அதேமாதிரி செல்லர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பையருக்கு வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில்
கேஸ் டிஸ்கவுண்ட் இதில் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கேஸ் டிஸ்கவுண்ட் இஸ் ரிலேட்டட் டு டைம். சரியா, த இயர்லியர் த பேமெண்ட் த மோர் வில் பி த கேஸ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறாங்க. தள்ளுபடி தொகை ரொக்க தள்ளுபடி திரும்ப செலுத்தும் காலத்தை அடிப்படையாக கொண்டது. சரியா, ரொக்க தள்ளுபடி எதை வந்து பேஸாக இருக்குது, திரும்ப வந்து செலுத்தக்கூடியது வந்து அடிப்படையாக கொண்டது. முன்கூட்டியே கேஸ் டிஸ்கவுண்ட் ரிலேட்டட் டு டைம் த இயர்லியர் த பேமெண்ட் த மோர் வில் பி த கேஸ் டிஸ்கவுண்ட்டு. அதேமாதிரி முன்கூட்டியே செலுத்தினால் அதிகப்படியான ரொக்க தள்ளுபடி கிடைக்கும். அதில் இருக்கிற குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பே பண்ணோன்னாக்கா நம்மளுக்கு நிறைய வந்து என்ன கிடைக்கும், டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் ஜெனரலி ரிலேட்டட் டு என்னது quantity of purchase of sales. The more the purchase the more will be the rate and amount of discount. கணக்கா வியாபார தள்ளுபடி பொருட்களை வாங்கிய அளவின் அடிப்படையாக கொண்டது. சரி, அதாவது ட்ரேட் டிஸ்கவுண்ட் எதை வந்து பேஸாக வந்து வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி எவ்வளோ பொருள் வந்து வாங்கியிருக்கோங்கிறத என்ன பண்ணியிருக்கு, அது பேஸாக வந்து வச்சுருக்கு. அதிகமாக வாங்கினா அதிகமான தள்ளுபடி விகிதமும் மற்றும் தள்ளுபடி தொகையும் கிடைக்கும். சரியா, அதிகமாக வந்து வாங்கினாக்கா அதுக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும், தள்ளுபடியும் அதிகமான தள்ளுபடியும் அதேமாதிரி மற்றும் தள்ளுபடி தொகையும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டு. கேஸ் டிஸ்கவுண்ட் இஸ் ரெக்கார்டட் இன் த புக் ஆஃப் அக்கௌண்ட்டு. கேஸ் டிஸ்கவுண்ட் அலோட் இஸ் ஷோ ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த கேஸ் புக்கு. கேஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இஸ் ஷோ ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த கேஸ் புக்கு. கணக்கேடுகள் பதிவு செய்தல் ரொக்க தள்ளுபடி கணக்கேடு பதியப்படுகிறது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, கேஸ் டிஸ்கவுண்ட் வந்து அக்கௌண்டிங்கில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க. அதேமாரி ரொக்க தள்ளுபடி அளித்தது ரொக்கையிடும் பற்று பக்கம் காட்டப்படும். ரொக்க தள்ளுபடி பெற்றது ரொக்கையிடும் வரவு பக்கம் காட்டப்படும். அதேமாதிரி டிஸ்கவுண்ட் அளவு எந்த சைடு, டெபிட் சைடு. அதேமாதிரி ரிசீவ் பண்ணது எந்த சைடுனாக்கா கிரெடிட் சைடு வந்து காட்டுவாங்க. அதேமாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் த புக் ஆஃப் அக்கௌண்ட்டு. சரியா, புக் ஆஃப் என்னது அக்கௌண்ட்டு. நோ ஜேர்னல் என்ட்ரி இஸ் மேட் ஃபார் த சேம் டீட்டெயில் ஆர் ஜஸ்ட் ஷோ இன் த பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் புக் அப்படிங்கிறாங்க. வியாபார தள்ளுபடி கணக்கேடுகளில் பதியப்படுவதில்லை. ட்ரேடு டிஸ்கவுண்ட் என்ன பண்ண மாட்டாங்க, அக்கௌண்டிங்கில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ரெக்கார்டு வந்து பண்ண மாட்டாங்க. அதற்குன்னு தனியாக குறிப்பீடு எதுவும் கிடையாது. அதுக்குன்னு சொல்லி என்ன வந்து செப்பரேட்டாக இந்த அக்கௌண்ட் வந்து இதுக்கு வந்து கிடையாது. சரியா, அதன் விவரங்கள் கொள்முதல் ஏட்டில் அல்லது விற்பனை ஏட்டில் மட்டும் காட்டப்படும். அதேமாதிரி அதோட டீட்டெயில் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் புக்கில் அதேமாதிரி சேல்ஸ் புக்கில் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து காட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிடக்ஷன் ஃப்ரம் இன்வாய்ஸ் வேல்யூ. சரியா, கேஸ் டிஸ்கவுண்ட் இஸ் நாட் டிடக்டட் ஃப்ரம் த இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா, ரொக்க தள்ளுபடி சரக்கின் இடாப்பு மதிப்பிலிருந்து கழித்து காட்டப்பட மாட்டாது. அதேமாதிரி கேஸ் டிஸ்கவுண்ட் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எதில் வந்து டிடக்ட் வந்து பண்ணி வந்து காட்ட மாட்டாங்க, இன்வாய்ஸில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அது வந்து டிடக்ஷன் வந்து பண்ணி வந்து காட்ட வந்து மாட்டாங்க. சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் டு டிடக்டட், கேஸ் டிஸ்கவுண்ட் இஸ் டு டிடக்டட் ஃப்ரம் த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸு. அதேமாதிரி வியாபார தள்ளுபடி பட்டியல் விலையிலிருந்து கழித்து காட்டப்படும். சரியா, அதேமாதிரி ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து என்ன பண்ணிடுவாங்க, கழித்து வந்து காட்டிடுவாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டபுள் காலம் கேஸ் புக்கு. இட் இஸ் ஏ கேஸ் புக் வித் கேஸ் அண்டு டிஸ்கவுண்ட் காலம் ஆஸ் தேர் டூ காலம். சரியா, டிஸ்கவுண்ட் அண்டு என்னது கேஸ் காலம் அப்படிங்கிறாங்க. சரியா, கேஸ் காலம் போத் ஆன் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு, ரெண்டு சைடு வந்து இருக்கும். திஸ் கேஸ் புக் இஸ் நோன் ஆஸ் என்னது டபுள் காலம் கேஸ் புக் அப்படிங்கிறாங்க. சரியா, டபுள் காலம் கேஸ் புக்கு. ரொக்கம் இது இருபத்தி ரொக்கையீடு, ரொக்கம் மற்றும் தள்ளுபடி பத்திகளுடையது. இது ரொக்கம் மற்றும் தள்ளுபடி பத்திகளுடைய ரொக்கையீடு ஆகும். டபுள் காலம் வந்திருக்கு. கேஸ் ஒன்று அதேமாதிரி என்ன டிஸ்கவுண்ட் ஒன்று. தள்ளுபடி மற்றும் ரொக்கம் என்ற இரு பத்திகளையும் பற்று மற்றும் வர வேண்ட இரண்டு பக்கங்களையும் கொண்டிருப்பதில் இதனை இருபத்தி ரொக்கையீடு என்று அழைக்கிறோம். அதேமாதிரி இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஸு டிஸ்கவுண்ட்டு ரெண்டுமே வந்து டெபிட் சைடும் அதேமாதிரி எந்த சைடு வந்து இருக்குது, கிரெடிட் சைடு. ரெண்டு சைடு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த டபுள் காலம் கேஸ் புக் இஸ் ப்ரிப்பேர்டு அண்ட் த லைன் ஆஃப் சிம்பிள் கேஸ் புக். இட் ஹேஸ் ஒன்லி ஒன் என்னது அடிஷ்னல் காலம், டிஸ்கவுண்ட் காலம் அண்ட் ஈச் சைடு. டிஸ்கவுண்ட் காலம் ரெப்ரசன்ட் டிஸ்கவுண்ட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு டிஸ்கவுண்ட்டு
அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அலோடு அந்த டெபிட் சைடு அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அந்த கிரெடிட் சைடு அப்படிங்கிறாங்க. சாதாரண ரொக்கையீடு தயாரிக்கப்படும் முறையிலேயே 20 ரொக்கையீடு தயாரிக்கப்படுகிறது. நார்மலில் சிங்கிள் என்ட்ரி தயாரிக்கிறோம் இல்லை, அதே மாதிரி தான் என்ன பண்ணுற இதை வந்து தயாரிக்கலாம். இதில் தள்ளுபடி பத்தி என்ற உற்பத்தி கூடுதலாக இருக்கும் சேர்க்கப்பட்டுள்ளது. இரு பக்கங்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. தள்ளுபடி பற்றி பற்று பக்கத்தில் அளித்த தள்ளுபடி எந்த பக்கம்? வரவு பக்கம். சரியா? பற்று பக்கத்தில் டிஸ்கவுண்ட்டு அலௌடு, அதேமாதிரி கிரெடிட்டில் வந்து என்னது டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படித்து வந்து எழுதி வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. அதேமாதிரி ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.